Hello, viewers. Today we are going to meet a special singer. He's an actor, and in many fields, he's done his great achievements. So we'll welcome Mr. Ravi Shekhar, sir, prominent singer and actor. Yes, sir. ஹாய் வெங்கட்ஜி, குட் Hi, hi. மார்னிங். ஹாய் மை இந்த நிகழ்ச்சியில் வெங்கட்ஜி அவர்கள் பிரகிருதிதம் சார்பாக என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கெல்லாம் இந்த இன்டர்வியூ ஷேர் பண்ணிக்கிறேன். ஹாய் வெங்கட் சார், வெல்கம். He's an actor, singer, and an anchor. He's done a lot of programs. Though he was doing a job bank manager, but he had his own interest towards singing and anchoring. So it's nice to meet a person like this, and we welcome him to our Prakriti Rhythms channel. He's gone to many singing thing as a guest special singer. So he will share his experience now. அதனால் இன்றைய நிகழ்ச்சியை வந்து ஒரு பீயிங் எ சாய் டிவோட்டி, ஒரு சாய் குருமூர்த்தி மேலே ஒரு சின்ன ஒரு பல்லவி 4 லைன் பாடிட்டு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே வெங்கட்ஜி. குருவே சரணம், சாய் குருவே சரணம், குருவே சரணம், சாய் குருவே சரணம், சாய்நாதா ஒரு சரணம். அருமையான பஜனை பாடி ஆரம்பிச்சிடுறாரு இந்த ஈவெண்ட்டை. ஸோ இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் கேள்வி நான் கேட்டு அவர் சொல்கிறேன். அவர் மாதிரி என்னால் பாட முடியாது. ஸோ ஏதாவது அவர் கூட ஏதாவது பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காட்டுக்குயில் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சமில்ல பாடத்தான், தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். காட்டுக்குயில் மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சமில்ல பாடத்தான், தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான். எல்லோரும் மொத்தத்திலே சந்தோஷம் தெப்பத்திலே. தைபோறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான். பட்டுக்குயிரு மனசுக்குள்ளு will tell about his career and how he came to sing. தட்டு துள்ளிக்கிட்டு. தேங்க்யூ வெங்கட்ஜி. என்னை பார்த்தோன்னா இளம் பிராயத்துலேருந்து இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது அப்பாலாம் அப்போ ரொம்ப கண்டிப்பார். ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்லாம் ரொம்ப கண்டிப்பார். இருந்தாலும் அவருக்கே தெரியாமன்ற மாதிரி நான் பாட்டுத்தனமாக வெளியில் போயிட்டு ட்ராமா, கூத்து, சினிமா, பாட்டுன்னா போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஸ்கூல் டேஸ் கிட்டலாம் இருக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் நிறைய வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கமர்ஷியல் ப்ராட்காஸ்டிங் வித் பாரதின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய எஃப்எம்லாம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி ஆல் இண்டியா ரேடியோட ஒரு விங்கு. அதில் வந்து ஃபார்ச்சுனேட்லி இளைய பாரதம்னு ஒரு நிகழ்ச்சியை நிறைய பேர் கேட்டுட்டு எனக்கு அவங்க மூலம் எனக்கு விவித் பாரதியில் அனௌன்ஸராக கிடச்சாங்க. அதுக்கப்புறம் அதில் வந்து நான் பிரபலமாக கொஞ்சம் இந்த கேட்டிருப்பீங்க என்னோடய வாய்ஸ். ஆனால் ரொம்ப நாள் முன்னாடி கேட்ட வாய்ஸாக இருக்கும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல. ஒரு சின்ன சாம்பிள். ஆல் இண்டியா ரேடியோவின் சென்னை வானொலி நிலையம் விவித் பாரதியின் வார்த்தை குறிப்பு நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் கிண்ணம் நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் உங்களுக்கு வழங்க இருப்பது எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகியம்மா இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர்கள் இது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும். அதில் நிறையா புதுமையெல்லாம் செய்யணும்னு அப்படின்னா ஒரு இளம் ரத்தம் இளம் போயிட்டு ஸ்கூல்லாம் போயிட்டு ஈவினிங்க்கு மேலே தான் அங்கே நான் டியூட்டி எடுப்பேன். ஏன்னா அப்போ தான் முடிச்சுட்டு அவங்க வந்து கொண்டு வந்து விட்டுருவாங்க வீட்டில். அப்படி இருக்கிறப்போ ஒரு தடவை 8 மணிக்கு தேன்கிணம் நிகழ்ச்சி வரும். பொன்விட்டா நேரம் 8:15. அந்த நேரத்தில் வந்து வரப்போ தேன்கிணம்னு ஒரு நிகழ்ச்சி வரும். அது ட்ராக் ஓடிட்டே இருக்கு. நான் அப்படி எட்டி பார்த்துட்டு எல்லாரும் மாத்திரம் தான் பார்த்தேன் நான். இது ஒரு பெரிய காமெடி ட்ராக் ஆகிடுச்சு. எல்லோரும் பார்த்தோன்னே இந்த பாடலை உங்களுக்காக பாடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் ஈஸ்வரி அம்மா அவர்கள் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அது சுற்றிக்கிட்டே இருக்குது. அங்கேருந்து ஒரு ஃபோன். எப்படின்னா, சார் நான் எல்லாரும் அஞ்சலி பேசுகிறேன் சார், அவர் என்னெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு டிரான்ஸ்மிஷன் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரக்ஸ்னு ஒருத்தர் அங்கே ரூமில் உட்காந்துருப்பாருங்க. அவர் அதை பாட்டு வர்த்தனை பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு ஏதோ கேட்டிருக்காரு. அவர் அதெல்லாம் நோட் பண்ணலாம். அந்த எல்லாரும் அஞ்சலி அம்மா வந்து
ஃபோன் போட்டு அவர்கிட்ட, சார் உங்கள் அனௌன்சர் வந்து நானே அக்கா நிறையா பாட்டு பாடியிருக்காங்க, நானே அங்கே அத்தி பூத்தாப்புல இங்கே அங்கே அப்படின்னு பாடியிருக்கேன், என் பேரை சொல்லாத எல்லாரும் அஞ்சலி இவ்வளோ எல்லாரும் சொல்லிட்டு அவர் அப்படியே துண்டை காணும் துணி காணும் ஓடி வர்றார் என்னோட அனௌன்ஸ்மெண்ட் ரூமுக்கு வந்துட்டு, என்னப்பா இது மாதிரி சொல்லிட்டேன் அவனு. சரி சார் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சார் சொல்லிட்டு அந்த ட்ராக் ஓடுறப்பே அந்த மியூசிக் பிஜிஎம்னு வரும், பேக்ரவுண்ட் மியூசிக். செகண்ட் சேனல் முடிச்சு ஃபஸ்ட் சேனல் முடிச்சு செகண்ட் சேனல் வரப்போ, மன்னிக்கவும் இந்த பாடலை எல்லார் ஈஸ்வரி அவர்களின் தமக்கை தங்கை எல்லார் அஞ்சலி பாடியிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன். அது மாதிரி பல பல அனுபவங்கள் ரேடியோ ஸ்டேஷனில். அப்புறம் அங்கேருந்து காலேஜ் படிக்கிறப்போ தூர்தர்ஷனில் வந்து தொகுப்பாளராக கொடுத்தாங்க. அதுலேயும் இளந்தென்றல் ஒரு ப்ரோக்ராம். அப்புறம் செகண்ட் சேனலில் வந்து பெரிய பெரிய எனக்கு அப்போ வந்து ரேவதி சங்கர் இப்போ ஃபேமஸாக இருப்பாங்க, தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும், நிறையா பேர் ஃபெமிலியர் ஃபிகர். ரேவதி சங்கர் தான் எனக்கு குரு தூர்தர்ஷனை பொறுத்த வரைக்கும். அவங்க தான் வந்து எனக்கு எப்படி இன்டர்வியூ எடுக்கணும், எப்படி வந்து சிறுகதையெல்லாம் படிக்க கொடுப்பாங்க சேனல் 2ல், அதெல்லாம் எப்படி ஏற்ற இறக்கம் கொடுக்கறது, அதெல்லாம் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். அதுக்கப்புறம் செகண்ட் சேனலில் கதையெல்லாம் தேன் துளின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் சேனலில் வந்து தொகுப்பாளராக நிறையா ப்ரோக்ராம்லாம் பண்ணேன், இன்டர்வியூஸ்லாம் எடுத்தேன். நான் இன்டர்வியூஸ் எடுத்ததுலேயே பெரிய பெரிய ஜாம்பான்லாம் சரி ரவிசேகரை நம்பி கொடுத்தா அவரை போட்டு சரமாரியாக தாக்கிடுவார் சொல்லிட்டு இப்போ சில பேர்லாம் அந்த நல்ல ஞாபகம். நாயகன் திரைப்படம் வந்து பெருசாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ என்னாச்சுன்னா கமல் சார் வந்து நாயகன் திரைப்படத்தில் எதுவும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். அவர் கமல் சாரை இன்டர்வியூ பண்ணோன்றதுக்காக, உலக நாயகனை இன்டர்வியூ பண்ணோன்றதுக்காக ஆள் தேடிட்டு இருந்தாங்க. நான் அவைலபிளாக இருக்கேன்னு நினச்சி என்னை கூப்பிட்டாங்க. நான் பெங்களூரில் இருந்தேன். அப்புறம் உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்தேன். மறுநாள் இன்டர்வியூ. சாருக்கு பயந்துகிட்டே இருந்தேன். அதில் இதெல்லாம் இன்டர்வியூவில் வர மாதிரி தான், கமல் சாரை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம், எப்படி இன்டர்வியூ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இது பண்ணப்போ நிறையா கேள்வியெல்லாம் இது மாதிரி பண்ணுவோம். வெங்கட்ஜி என்ன கேட்குற மாதிரி அன்றைக்கி நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் பொறுமையாக பதில் சொன்னார். சுஜாதா அம்மாவும் அவரும் சேர்ந்து இது பண்ணுற மாதிரி வரும். 2 பேரும் டஃப் அண்ட் டம். அப்போ வந்து என்ன சொல்லணும்னா ஸ்கூல் ஆஃப் டஃப் அண்ட் டம் போய் ஒரு வாரம் அந்த பசங்கள்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, எப்படி பண்ணால் சுஜாதா அம்மாவும் இவங்களும் பார்த்துட்டு அதை அப்சர்வ் பண்ணி பண்ணிட்டேன். அதாவது என்னென்னா ஒரு நடிகனுக்கு வந்து மற்றவங்கள அப்சர்வ் பண்ணணும். இந்த கேரக்டர் வந்து அது அப்சர்வ் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அதை மனசில் வச்சுட்டு தகுந்த சமயத்தில் அந்த ஒரு கேரக்டர் வரப்போ லட்டு மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கணும். கமல்ஹாசன் சாருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே டான்ஸு இதெல்லாம் ஆடி ஆடி எல்லாம் நிறையா கலை சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இது பண்ணனால அவருக்கு இணையாக இது பண்ணுறதுக்கு அப்படி ஒரு இதை கொடுத்தார் பர்ஃபார்மன்ஸு. இன்ட்ரெஸ்ட் எப்படியோ எனக்கு வந்துச்சு. இருந்தாலும் சில குடும்ப சூழ்நிலை, அதனால் நான் வந்து பர்மனெண்ட்டாக அந்த லைனில் இறங்க முடியல. காரணம் வந்து அப்பா சொன்னார், டேய் அதெல்லாம் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுடா, அது வந்து நீ பார்ட் டைமாக வச்சுக்கலாமே தவிர ஒன்றும் இது பண்ண முடியாது. ஆனால் அவரும் வேத வாக்கா சொன்னது ஒரு விதத்தை மதிச்சுது. அதுக்கப்புறம் நான் டிகிரிலாம் முடிச்சுட்டு பெங்களூரில் எனக்கு ஜாப் ஆச்சு, பேங்க் ஜாப் கிடச்சிது. கேஷியர் லெவல்லேருந்து க்ரோஸ் அப் டு சீனியர் மேனேஜர். அதுக்கப்புறம் அப்போ இருந்துகிட்டே கல்கட்டா தூர்தர்ஷன் ஞாபகம் வரும், அதை பற்றி சொல்லாமா சார்? சொல்லலாம், கண்டிப்பாக பெங்காலி பாலா. ஆமாம் வந்து என்னென்னா அப்போ வந்து கல்கட்டா தூர்தர்ஷனுக்கு இந்த பையன் வந்து இங்கே இருந்தால் எல்லாத்தையும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சொல்லிட்டு இவன் ஒர்க்கை விட்டுட்டு அங்கங்கே ஆட போகிறேன் பாட போகிறேன்னு போயிடுறான். இவனை தூக்கி கல்கட்டாவில் அடித்தா என்ன பண்ணலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டில் கல்கட்டா போட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி போய் தானே ஆகணும், வேலைன்னா போய் தானே ஆகணும். அதனால சொல்லிட்டு போனேன். போயிட்டு அங்கே ப்ரமோஷனில் என்னை போஸ்ட் பண்ணாங்க கல்கட்டாவில். அப்போ வந்து கொஞ்ச நாள் சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கடா நம்ம கால் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்போம். இந்துஸ்தான் கிளப்னு ஒன்று இருந்துச்சுங்க கல்கட்டா தூர்தர்ஷனில், கோல்ஃப் கிரீன் கிட்ட. அவங்க மூலம் எனக்கு வந்து பாடுறதுக்கெலாம் சான்ஸ்லாம் கிடச்சிது. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் முன்ன தரிசனம் பெற தவிக்குதே மனமே, இங்கு நீ இல்லாத வாழும் வாழும். அப்போ வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு விஐபி சீஃப் கெஸ்ட்டாக வந்தார், ரமேஷ் கோட்டார் சொல்லிட்டு. அவர் தூர்தர்ஷன்லேருந்து நாளைக்கு என்ன வந்து பாருப்பாண்டார். உடனே ஆஃபீஸ் கூட லீவ் போட்டு அங்கே போய் கல்ஃப்ரீனில் தான் தூர்தர்ஷன் சென்டர் இருந்துச்சு. அங்கே போயிட்டு அவரை போய் மீட் பண்ணேன். அவர் ஹிந்தி தான் பேசுகிறார். ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அம்மா ஹிந்தி பண்ணிட்டு, அதனால் எனக்கு ஹிந்தி நல்லா சரளமாக வரும். இப்பயும் ஹிந்தி பாட்டெலாம் கூட ஸ்டேஜ்லாம் பாடுறேன். ஒரு ஹிந்தி பாட்டு பாடலாமா சார்? சரி, ஓகே. அதுக்கு தான் நான் கேட்டேன். ஹிந்தி பாட்டெலாம் நான் ஸ்டேஜில் பாடுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிஷோர் குமார் அவர் வந்து அவரோட 81st பர்த்டே நிறையா சாங் டெடிகேட்லாம் பண்ணிகிட்ருக்கேன்.
இன்னைக்கு நீங்களும் ஹிந்திலாம் நல்லா பாடுறீங்க, கேள்விப்பட்டதோடு இல்லை, ஒரு சில அக்கேஷன் நான் பார்த்துருக்கேன். வை டோன்ட் வி ஜாயின் அண்ட் சிங் அ ஹிந்தி ஓல்ட் சாங்? ஸோ அந்த சாங் வந்து நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். பாடலாமா? ஓகே. खिलते हैं गुल यहाँ, खिल के बिखरने को मिलते हैं दिल यहाँ. हे आहा, कल रहे ना रहे मौसम ये प्यार का, कल झुके ना झुके डोला बहार का. Okay, really lovely singing, sir. I do not know the lyrics. Might be you have sung so many times and you know the lyrics. It's really nice to sing with you. So, how did you come into your family life, sir? Was it a love marriage or arranged marriage? How was it, sir? Can you put some light on this? அந்த நிகழ்ச்சி அது ஈவெண்ட்டு கூட வச்சுக்கலாம். அதுவும் இதே மாதிரி தான். அந்த இந்துஸ்தான் கிளப்பில் வந்துட்டு இருக்கிறப்போ எங்களோட இப்போது என்னோடய ஒய்ஃப் கல்யாணி ராம்சன் சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே கல்கட்டா டெலிஃபோன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மாலாம் ரொம்ப பாஷ் வருவாங்க. அப்படியே அண்ட் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அப்படியே அங்கே அறிமுகம் ஆகி அதுக்கப்புறம் வந்து எனக்கு பற்றி கேள்விப்பட்டாங்க. அது எல்லா ப்ராப்ளமாக எல்லா வீட்லேயும் இருக்காரு சொல்லிட்டு, பேங்க்லேயும் மேனேஜர் லெவலில் இருக்காரு சொல்லிட்டு, அப்புறம் அவங்க கால் பண்ணி அதுக்கப்புறம் நான் சொன்னேன். அப்புறம் ஒன்று ரெண்டு தடவை மீட் பண்ணி ஏதாச்சு லவ் மேரேஜ் மாதிரி. ஆக்சுவலாக எங்கள் அப்பாலாம் பார்க்கணும், ஃபேமிலிலாம் மெட்ராஸ் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் லீவ் போட்டு இங்கே வந்து அவங்களும் ஃப்ளைட்டில் வந்தாங்க. உன் நெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன். உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம் கண்ணீரை நான் மாற்றுவேன். வேதனை தீரலாம், வெறும் பனி விலகலாம். பொன்மேகமே பொது அழகிலே நானும் இணையலாம். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம். முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்மா சச் எ கிரேட் லீஜன். அந்த அம்மா வந்து இப்போது நம்மளுக்கெல்லாம் வாழும் தெய்வம், இசை குலத்துக்கெல்லாம் வாழும் தெய்வம். அவங்க காலகட்டத்தில் நாமெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோன்றதே ஒரு பெரிய வரப்பிரசாதம் நம்மளுக்கெல்லாம். அவங்க வந்து அந்த அம்மா அன்றைக்கி இதில் பற்றி அவனோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விஸ்வநாதன் சார் வந்து அந்த ரெக்கார்டிங்க்கு வந்துட்டு இது பண்ணாங்கன்னா, அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட போய் இந்த பாட்டுக்கு யார் பாட போகிறாங்க அப்படின்னு ஆக்டர் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, ஐயோ அவங்களுக்கா நான் பாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் சார்கிட்ட வந்து கேட்டாங்களாம். இந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் குரல் சரியில்லை, இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி வீசிங் மாதிரி இருக்குது அப்படின்னாங்களாம். இல்லை வரும் இல்லை நீ பாடு சுசிலா அப்படி சொல்லிட்டு சொன்னாராம் விஸ்வநாதன். என்ன பாட்டுன்னு பார்த்துருந்தேன், எங்கே பாடி காட்டுனாராம். பாரு மூச்சு தளர்ந்து சொல்லிட்டு, அதான் என்னத்தான் இதான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் சார் சொன்னாராம். உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப குஷி. அப்புறம் கேட்டுட்டு அஸ்டேட் யார் பாடப்பாடு சொல்லிட்டு அதே மாதிரி ஒருத்தர் லிஜெண்ட்லாம் பல காலகட்டங்கள், பல இடைஞ்சல்கள், தடையூறுகள் எல்லாத்தையும் தாண்டி தான் இன்றைக்கி பெருசாக சாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இளைய சமுதாயத்தை சொல்கிற மாதிரி ஏக்தம் நம்மளுக்கு எல்லாம் சப்போர்ட் இருக்குன்றதுக்காக இது பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஸ்வர மாதா லய பிதான்ற மாதிரி அது ரெண்டும் இருக்கணும். பாவம் அந்த அப்பேற்பட்ட சுசிலாமாவே யார் பாட போகிறாங்க, அவங்க எப்படிலாம் நடிப்பாங்க, எப்படிலாம் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு பாடுறாங்க. அது மாதிரி பாவம் இருக்கணும். இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் எத்தனை சேனல்ஸில் பாடி ஜெயிச்சு வந்தாலும் இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க வந்து ஒரு பெரிய சிங்கராக பரிமளிக்க முடியும், ஜொலிக்க முடியும்.